அது எப்போ வரும்னு அவரோட எதிர்பார்த்துருப்பாங்க. அது மாதிரி தான் கிராமோற்சவத்தில் வந்து இந்த மாதிரி கிராமப்புற இளைஞர்கள் வந்து இது எப்போ வரும்னு அவரோட எதிர்பார்த்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நல்ல விதமாக இது வந்து விளையாடுறாங்க. இதுக்கு வந்து அனுமதி இலவசம், உணவு நாங்களே கொடுத்துறோம். ரைட்டு. அடுத்த லெவல் போகிறோம். வெளியூரில் போய் விளையாடுறாங்கன்னா அதுக்கான பயணப்படி நம்ம கொடுத்துறோம், தங்குமிடம் நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே இந்த கிராமப்புற மக்களுக்காக நம்ம இலவசமாக செய்கிறோம். இது எதுக்காக கிராமங்கள் நல்லா இருக்கணும், கிராம இளைஞர்கள் நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழலில் வாழணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போட்டிகள் எல்லாமே நடத்திட்டு வரோம். முக்கியமாக எடுத்துட்டிங்கன்னா த்ரோபால் எடுத்துட்டிங்கன்னா இப்போது நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்திய கலாச்சாரத்திலே வந்து லேடிஸ் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து விளையாடுறது இல்லை வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம் இல்லையா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து. அப்படி இருந்தும் கூட நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி விளையாட்டுக்கு போய் நம்ம அழைச்சி நம்ம விளையாட வைக்கிறோம். இந்த வயது வரம் பார்த்தீங்கன்னா வாலிபால் ஆகட்டும் த்ரோபால் ஆகட்டும் 14 வயதுக்கு மேற்பட்டவங்க எந்த வயசுக்காரங்கன்னா விளையாடணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு விபத்தில் கை இறந்துட்டாரு, அவர் ஒரு வாலிபால் பிளேயர், அவங்களுக்கு நம்ம இங்கே வாய்ப்பு கொடுக்குறோம். சரிங்களா. அந்த மாதிரி நம்ம அதாவது நம்ம யாரையுமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஜாதி மதம் இனப்பாகுபாடு இல்லாமல் இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள் வந்து நம்ம நடத்திட்டு வரோம். இது 17வது கிராமோற்சவம். இது ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் மக்களுக்கு எடுத்து போகிறீங்க, எவ்வளோ நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. இந்த கிராமப்புற மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரியப்படுத்துறீங்க, நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நகரத்து மக்கள் இந்த கிராமத்து கலாச்சாரத்தை பார்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கிராமத்து கலாச்சாரங்கள் ஒரு இடத்துல ஒரு விழாவை நடக்கிறப்போ அவங்க வந்து இதையும் பார்த்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வர்றதுக்கும். இப்போ எங்கே வச்சு பண்ணுறீங்க விளையாட்டு உற்சவம் எங்கே நடக்குது? ஆனால் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் 45 இடத்துல நடக்குது. வாலிபால் போட்டிகள், த்ரோபால் போட்டிகள் 24 இடத்துல தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. குறைந்தது மாவட்டத்துக்கு ஒரு இடத்துலையாவது நம்ம நடக்கும். அந்த இடத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் வந்து அந்த இடத்துல நடக்கிற அந்த விளையாட்டு போட்டியிலிருந்து தேர்வான அணிகள் அடுத்த லெவலுக்கு போவாங்க. இப்போது சென்னை சரௌண்டிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது, காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குது. இவங்க எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் போய் விளையாடுவாங்க. இதில் வர 2 அணிகள் வின் பண்ணுற 2 அணிகள் வந்து வேலூர் மாவட்டத்தில் போய் விளையாடுவாங்க. வேலூரில் வின் பண்ணுற 2 அணிகள் இது மாதிரி வேலூர், கோயம்புத்தூர், சேலம், நர்புஜம்